தாய்மானவன், இப்போ நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குறிப்பிட்ட ஒரு விஷயம், அமரர் ஊர்தி பத்தலன்னு சொல்லிட்டு மற்ற மாவட்டங்கள்லேருந்து வர வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் கேட்கவே பதிப்பதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. அதே நேரத்தில் 4 பேரின் உடல்கள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லைன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களை அடையாளம் காண்பதற்கான பணிகள் ஏதேனும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றனவா? அது பற்றின தகவல் போலீசார் தரப்பிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க? பார்த்திபன், விஜயை பார்க்க வேண்டும் என்பதற்காக கரூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இளைஞர்கள் திரண்டிருந்தாங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தாவேகாவுடைய தலைமையின் தரப்பில் எந்த மாவட்டத்துக்கு விஜய் செல்கிறாரோ அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் மட்டும்தான் வருகை தர வேண்டும் என தொடர்ச்சியாக வலியுறுத்தப்படுகிறது. ஆனால் விஜயை பார்க்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்ததன் விளைவாகத்தான் இதுபோன்று அனைத்து மாவட்டங்களிலும் உயிரிழப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அனைத்து மாவட்டத்தைச் சேர்ந்த நபர்களுமே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த வகையில் தான் 4 பேர் யார் என்றே தெரியாத ஒரு சூழல், ஒரு பரிதாபகரமான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. உயிரிழந்த 4 பேர் யார் என்றே தெரியாத ஒரு நிலையில் உடலானது பிரேத பரிசோதனை அறையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம். இந்த 4 பேருடைய உறவினர்கள் அவர்களாக முன் அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் தங்களுடைய மகனை காணவில்லை, மகளை காணவில்லை, உறவினரை காணவில்லை என புகார் அளிக்கக்கூடிய பட்சத்தில் தான் அவர்கள் யார் என்ற ஒரு விவரமே தெரியக்கூடிய ஒரு பரிதாபகரமான ஒரு சூழல் தான் இருந்து வருகிறது. வார்த்தைகளால் நம்மளால் பேச முடியாத ஒரு நிலை தொடர்ச்சியாக இருக்கிறது. மிகவும் மோசமான ஒரு பரிதாபகரமான ஒரு விஷயம் என்பது அரங்கேறிக்கிறது. அமரர் ஊர்தியை பொறுத்தமட்டில் நேற்று இரவே அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்திருந்தார். கரூர் மாவட்டத்தில் அதிகப்படியான அந்த உயிரிழப்பு என்பது ஏற்பட்டிருப்பதன் காரணமாக அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருந்தும் அமரர் ஊர்திகள் வரவழைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார். தற்போதைய சூழலில் அமரர் ஊர்திகள் சஃபிஷியண்டாக இருக்குது. தொடர்ச்சியாக அமரர் ஊர்திகள் வெளியில் வாகனங்களோடு காத்திருக்கிறது. ஒவ்வொருவராக பிரேத பரிசோதனை நிறைவு பெற்று அதற்கான ஃபார்மாலிட்டிஸ் முடிந்த பிறகாக உறவினர்களிடம், பெற்றோர்களிடம் ஒப்படைக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அனைவருமே கண்ணீர் சிந்துகிறார்கள், கண்ணீர் மல்க கதறுகிறார்கள். என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பில், காவல்துறை தரப்பில் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்படுகிறது. பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் யாரும் வரவேண்டாம் என தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டிருந்தது. நாம் பல முறை செய்திகளில் நேரலை கொடுக்கும்போது கூட இத்தகைய தகவலை நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் விஜயை பார்க்க வேண்டும், ஒரு உச்ச நட்சத்திரம் வருகிறார், அவரை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்பதற்காக கூடிய கூட்டம்தான் தற்போது இது போன்ற ஒரு கரூர் மாவட்டத்தில் ஒரு அவல நிலையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. செய்தியாளர் கார்த்தி சொன்னது போல ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு நிகழ்வு. சம்பவம் நடந்த பகுதியில் செல்போன் டவர் கூட எடுக்கலை. கட்டுக்கடங்காத கூட்டத்தின் காரணமாக பலர் எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்ற ஒரு புரிதலும் தேடலும் இருந்தது. அங்கே புரிதல் இல்லாத ஒரு சூழலை காண முடிஞ்சது. இந்த விஜய் சென்ற பிறகாக சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாகலாம் அந்த சம்பவம் நடந்த இடத்துல பெற்றோர்கள், உறவினர்கள் கதறி எழுத காட்சிகளை பார்க்க முடிந்தது. ஆங்காங்கே இருந்த இளைஞர்கள், ஒரு சில நபர்கள் மட்டும், பொதுமக்கள் இந்த பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு தூக்கி சுமந்தபடி அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கும் ஆம்புலன்ஸ் மூலமாக அரசு மருத்துவமனைக்கும் தனியார் மருத்துவமனைக்கும் கொண்டு சென்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. மிகவும் ஒரு துயரமான செய்தி. தற்போதுதான் அந்த ஆம்புலன்ஸினுடைய சைரன் ஒலி என்பது குறைந்திருக்கிறது. நேற்று இரவு முழுவதும் பார்த்தோம் என்றால் ஒரு 111 பேர் மருத்துவமனையில் அனுமதி என்றால் ஆம்புலன்ஸ் சத்தம் நேற்று இரவு முழுவதும் தொடர்ச்சியாக ஒலி கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆம்புலன்ஸ்கள் அங்கும் இங்குமாக அலைந்த காட்சிகளெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். தனியார் மருத்துவமனைக்கு சென்றால் படுக்கைகள் நிரம்பி வழிகிறது, அரசு மருத்துவமனை நோக்கி செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். வேக வேகமாக ஆம்புலன்ஸ்கள் தனியார் மருத்துவமனையிலிருந்து அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்ததெல்லாம் பார்த்திருந்தோம். அரசு மருத்துவமனை கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் யாரெல்லாம் ஷிஃப்ட் முடிஞ்சு பணி முடிந்து சென்றார்களோ அவர்கள் அனைவருமே உடனடியாக வரவழைக்கப்பட்டு இந்த பணிக்கு உடனடியாக வரவழைக்கப்பட்டு பணியாற்றிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. குறிப்பாக ஒரு அவசர சிகிச்சை பிரிவு என்பது மிகப்பெரிய ஒரு வல்லுநர்கள், மருத்துவ வல்லுநர்கள் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு. உடனடியாக திருச்சி, நாமக்கல், பெரம்பலூர் என பல்வேறு பகுதிகளிலிருந்து தொடர்ச்சியாக வருகை தந்து அதற்கான சிகிச்சையும் அளிக்கப்பட்டிருந்ததெல்லாம் நாம் பார்த்து வந்தோம். நம்மிடையே ஒருவருக்காக கேள்விகள் முடிக்கலாம். எங்கேருந்து சார் வரீங்க, யாருக்காக வந்திருக்கீங்க சார்? சார் மக்கள் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் சார். மனசு ரொம்ப கஷ்டம், பேசவே முடியல சார். ரொம்ப 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 கஷ்டம்.
இவ்வளோ ஒரு நஷ்டமாகும்னு எதிர்பார்க்கல. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நீங்கள் எங்கேருந்து யாருக்காக? நான் பொதுமக்கள் சார் வந்திருக்கேன். நேற்று நைட்டிருந்து பயங்கர துயரம் வந்து கேட்டது வந்து அதை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி வந்திருக்கேன். நான் திண்டுக்கல் மாவட்டம், பக்கத்து மாவட்டம். இப்போ இது மாதிரி பல மாவட்டத்தில் நடத்தியிருக்காங்க. ஆனால் இங்கே மட்டும் இந்த மாதிரி கூட்ட நெரிசல் அவ்வளோ ஏற்படுற காரணம் என்ன அப்படி மாதிரி விளக்கணும். ரெண்டாவது, இந்த கூட்ட நெரிசலில் வந்து கூட்ட நெரிசல் தான் காரணமா அல்லது வேறு ஏதாவது காரணமா அப்படிங்கிற மாதிரி வந்து இது சிபிசிஐடி வந்து விசாரித்து மக்களுக்கு வந்து தகவல் வந்து சொல்லணும். இது மாதிரி கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வந்து அந்த கட்சிக்காரங்க வந்து அதை சரியாக பண்ணணும். இந்த அரசாங்கம் வந்து கொஞ்சம் அதுக்கான சோர்ஸ் கொடுத்துருக்கணும். பாதுகாப்பு இந்த மாதிரி ஏற்பாடு வந்து கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி கூட்டங்கள் அதிகமாக இருக்குது. அதுக்கான இடத்த வந்து தேர்வு செஞ்சுருந்தா அது சரியாக இருந்திருக்கும் அப்படி மாதிரி. இல்லைங்க, இப்போ வந்து கூட்டத்தில் வந்து குழந்தைகள் பெண்கள் வரக்கூடாதுன்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி குழந்தைகளை கூட்டு வந்து மிகப்பெரிய தவறு நம்ம மேலே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, விஜய் ஒரு பெரிய நடிகர் வர்றாருன்னா இடம் வந்து சரியான இடம் கொடுக்கலன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவரே என்ன பண்ணியிருக்கணும், இந்த இடம் வந்து சரியில்லை, பெரிய அளவில் கூட்டம் வரும், அப்போ நான் இந்த இடத்துல பேச விரும்பலைன்னு அவர் தவிர்த்துருக்கணும். இல்லை மாநாடு போட்டமே பெரிய திடல்கள் அவரே கேட்டு வாங்கியிருக்கலாம். இல்லைன்னா இந்த கூட்டத்தை அவர் தவிர்த்திருந்தாலே இந்த உயிர் பலி ஆகிருக்காது. இப்போ குழந்தைகளை வந்து எந்த குழந்தைக்குமே விஜயை பார்க்கணும். இப்போ காலாண்டு பரீட்சை விடுமுறை வேறு விட்டுருக்காங்க. குழந்தைங்க வந்து அடம்பிடிக்க செய்யும். பெற்றவங்க வந்து ஒன்று கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடாது. இல்லை அதேமாரி வர்றாங்கன்னா சொன்ன மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பயங்கரமாக பண்ணியிருக்கணும். ஒரு பேரிகார்டெலாம் போட்டு பெண்கள் இந்த பக்கம் இல்லைங்க, ஆண்கள் இந்த பக்கம் இல்லைங்கன்னா ஏதாவது ஒரு வழிமுறை பண்ணணும். அதை தவறிட்டாங்க. இது மிகப்பெரிய இழப்பு. இப்போ எத்தனை கோடி கொடுத்தீங்கனாலும் என்ன பண்ணாலும் இந்த குழந்தைங்களோட உயிர் திரும்ப வருமா? வராது. அதனால் இனிமேல் நடக்கிற கூட்டங்களுக்கோ பெரிய தலைவர்கள் வர இடங்களுக்கோ இடம் பெருசாக கொடுங்க. இல்லைன்னா அனுமதியை மறுத்துருங்க. ஒருவேளை இதுதான் அனுமதி, இந்த இடத்துல தான் பண்ணணும்னு சொன்னால் கூட அந்த தலைவர்களுக்கு கையில் தான் வந்து அந்த பொறுப்பு இருக்குது. என்னை பார்க்க வர மக்களுக்கு வந்து பாதுகாப்பு நான் தான் கொடுக்கணும். அப்போ அந்த தலைவர்கள் வந்து இந்த இடம் வேணாம், இது இடைஞ்சலாக இருக்குன்னா அவங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறோம். நீங்களே பார்க்கலாம், ஒரு துயரமான நிகழ்வு, தன்னெழுச்சியாக கூடிய கூட்டம். ஒருவர் கூறியது போல காலாண்டு விடுமுறை வேற, விஜய் எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்பதற்காக குழந்தைகள் வெளிப்படுத்திய அவாவின் வெளிப்பாடாகத்தான் பெற்றோர்களும் வந்து கட்டாயப்படுத்தப்பட்டு குழந்தைகளை அழைத்து வந்து இந்த போன்ற நிகழ்வுகளில் கூடக்கூடிய காட்சிகள் இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். அதுபோன்ற சூழல் தான் பலருக்கும் இன்றளவும் தொடர்கிறது. ஒரு மிகப்பெரிய கூட்ட நெரிசலில் இது போன்ற ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு துயரமான சம்பவம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஒருபுறம் அரசு விசாரணை நடத்தும் என்று கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை, மறுபுறம் இந்த துயரமான சம்பவத்திற்காக தங்களுடைய உறவினர்களுக்காக இங்கே ஏராளமானோர் கூடியிருக்கிறாங்க.